எதுக்காக இந்த டெஸ்ட்? முதல் கேள்வி எதுக்காக பிஎட் எதுக்கு படிக்கணும்? பிஎட் மட்டும் எடுத்துருங்க, படிச்சு முடிச்சுட்டு நேரா வந்து டெட் எழுதிட்டா நீங்க வந்துடலாம், அப்படி போட்டு விடுங்க. இல்ல நாங்க அதை வளர்க்க போறோம், தகுதியை வளர்க்க போறோம், வளங்க. ஆனா நீங்க என்ன சொல்லணும், சட்டம் இப்ப இருந்து யாரெல்லாம் டீச்சரா பணி நியமனம் ஆகுறீங்களோ அவங்களுக்கு இந்த சட்டம்னு கொண்டு வாங்க. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு கொண்டு வரீங்க. இப்ப ஒரு முதலமைச்சர் இருக்காரு, ஒரு 2 வருஷம் கழிச்சு அவரையும் டெஸ்ட் பண்ணிடுவோம், திரும்ப ஒரு தேர்தல் வைப்பீங்களா? என்னது கேள்வி குத்து? இன்னும் வந்து ஒரு கிளியர் பிக்சரே வரல. மைனாரிட்டி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதாமே அவங்களுக்கே தெரியல. ஆனா ஒரு பாதுகாப்புக்கு அவங்களும் போய் எழுதிட்டு இருக்காங்க. இதுவா? இதுல இப்ப திரும்ப சாதி, இந்த சாதிக்குனா இத்தனை மார்க் வாங்கினா போதும், அந்த சாதிக்குனா அவ்வளவு மார்க் வாங்கினா போதும். அதை பார்த்துதானே நீங்க பணி நியமனமே கொடுத்திருக்கீங்க. அந்த அடிப்படையில பணி நியமனம் பண்ணிருக்கீங்க. அப்புறம் தகுதி வளர்க்கக்கூடிய இடத்த போய் அதையும் பேசுறீங்கன்னா அதுலயும் ஒரு தெளிவு இல்லை, எதுலையும் தெளிவு இல்லை. குழப்பத்தில் இருக்காங்க எல்லா ஆசிரியர்களும். ஆசிரியர்களும் குழப்பத்தில் இருந்துட்டு எப்படிங்க மாணவர்களுக்கு போய் பாடம் எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்க? இன்னைக்கு ஸ்டூடெண்ட் கேட்கிறான், டீச்சர் நல்லா படிங்க டீச்சர், ஒழுங்கா படிங்கன்ற. டீச்சர் ஸ்டூடெண்ட பார்த்து நல்லா படிடா பாஸ் ஆகணும்டா அப்படின்னு சொல்றத பார்த்து டீச்சர் நல்லா படிங்க டீச்சர் பாஸ் ஆகணும். இப்ப தேர்வு எழுதி வந்த டீச்சர் எல்லாம் பிள்ளைய கேட்கிறோம், ஸ்டூடெண்ட் கேட்கிற டீச்சர்கிட்ட பாஸ் ஆயிடுவீங்களா அப்படிங்கிறான். அப்ப எந்த அளவிற்கு அவனுக்கு வந்து தன்னுடைய டீச்சர் மேல கான்பிடன்ட் வரும் பாருங்க. இந்த ஆசிரியர் மேல எப்படிங்க தன்னம்பிக்கை வரும்? அவங்க சொல்லிக் கொடுக்கிற பாடத்து மேல எப்படி தன்னம்பிக்கை வரும்? ஏன்னா அவங்களே படிச்சு அவங்களே தேர்வாகாம இருக்காங்கன்னு இன்னைக்கு ஸ்டூடெண்ட் இருப்பான். இப்ப எவ்வளவு ஒரு கேவலமான சமூகத்தை உருவாக்குறாங்க பாருங்க. இதுக்கு கூட யாரு காரணம் நினைக்கிறீங்க? இதே ஆசிரியர்கள் தான். அதான் சொன்ன யானை தன் தலையில தானே மன்னாவரியை கொடுத்து நீங்களே வழக்க போட்டுக்கிறது. ஒரு ஆசிரியர் வந்து இன்னொரு ஆசிரியர் வழக்க போறது, அவர் இவர் மேல வழக்க போடுறது, ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு வழக்க போடுறது. இந்த வழக்கெல்லாம் போகாம இருந்தா இப்ப எப்பயும் போல நடந்திருக்கும், எப்பயும் போல இருந்திருக்கும். தூக்கி போட்டு வழக்க போட்டு கடைசியில ஒண்ணுமே ஆயிப்போச்சு.